இது என்ன 20,000 ரூபாய் பட்ஜெட்டாடா, ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு புரியல. நீங்க தாங்க இதை பத்தி பேசணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, கொடுக்காதீங்க அப்படின்ட்டு கொஞ்சமாவது பேசுங்க. இதுதான் vivo V30 Pro. இந்த பட்ஜெட்டோட பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் போன்னு ஆகோ ஓகோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே இது நல்லா இருக்கா இல்ல எப்போதும் போல உருட்டிட்டு இருக்காங்களா? ஆக்சுவலா நான் யூஸ் பண்ணதுல ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா vivo X100 விட பெட்டரா இருக்கு. அது என்ன விஷயம்? அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல கேமராக்காக மட்டும் இல்லாம இதுல இருக்க மற்ற விஷயங்களுக்காகவும் இதை கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்தி டீடைல்டா பாத்திரலாம். இந்த போனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இந்த கேமரா தான். ஃபர்ஸ்ட் அதை பத்தி பாத்திரலாம். இந்த போன்ல மொத்தம் 4 50 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி பாத்தீங்கன்னா vivo X100 iQOO Neo 9 Proல கொடுத்த அந்த 50 மெகா பிக்சல் IMX 920 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. OIS சப்போர்ட்டோட 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோவை தூக்கிட்டு 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க 2x வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். 3x கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இதுல OIS சப்போர்ட் வந்து இல்ல. அதே மாதிரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட தூக்கிட்டு இதையும் 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல புதுசா இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே விவோட பிளாக்ஷிப் போன்ஸ்ல மட்டும் கொடுக்கிற அந்த ஜெய்ஸ் ஆப்டிக்ஸை பாத்தீங்கன்னா இந்த டைம் V சீரிஸ்லயே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. vivo X100ல இருந்த விவிட், டெக்ஸ்சர்ட், ஜெய்ஸ், நேச்சுரல்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷனும் வந்து இந்த போன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் கலர்ல வேணும்னா நேச்சுரல்ல வந்து எடுத்துக்கலாம். கலர்ஸ் வந்து கொஞ்சம் விவிடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விவிட் மோட்ல வந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம். அவுட்புட் பாத்தீங்கன்னா உண்மையாவே தாறுமாறா இருந்துச்சு. vivo X100ல கிடைச்ச அதே இமேஜ் வந்து கிடைச்சது. நல்ல ஷார்ப்பா டீடைல்டா வந்து இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச், ஸ்கின் டோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா நேச்சுரல் மோட்ல. விவிட் மோட்ல எடுக்கிற இமேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பூஸ்டடா இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கின் டோன்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. இந்த இமேஜ்ல இருக்கிறது நம்ம தானா அப்படின்னு நமக்கே டவுட் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிரைமரியில எடுத்த லோ லைட் ஷாட்லாம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாய்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியா இல்ல. அப்புறம் இந்த V சீரிஸ்ல இருந்த ஆரா லைட்டை இந்த டைம் பாத்தீங்கன்னா ரவுண்டட்ல இருந்து கொஞ்சம் பெருசா ஸ்கொயரா வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிற இமேஜை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ இந்த லைட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வார்ம் அண்ட் கூல்னு சொல்லிட்டு இதோட டெம்பரேச்சரை நீங்க வந்து மாத்திக்கலாம். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மெயினா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் 2x டெலிஃபோட்டோ இதாங்க மேட்ரே. போர்ட்ரேட் ஷாட்லாம் பாத்தீங்கன்னா என்னமா இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பிசிரே தட்டல. இதுலயும் கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெப்த் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னாலும் சரி இல்ல நார்மலா இருக்கணும்னாலும் சரி நீங்க அப்பேச்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம 6 ஜெய் ஸ்டைல் போர்ட்ரேட் ஆப்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃபரெண்டான பொக்கால வந்து நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க 30x வரைக்கும் ஜூம் பண்ணி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சோ இமேஜஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. சோ இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட்ல எடுக்கிற ஷாட்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைட் அண்ட் லோ லைட்லயுமே எடுத்த ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைமரிக்கு ஈக்குவலா இருந்துச்சு. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா கலர் அக்யூரசி வந்து பெட்டரா இல்ல, மெயினா லோ லைட்ல. நெக்ஸ்ட் vivo X100லயே நல்லா இல்லாத விஷயம் இந்த போன்ல நல்லா இருந்தது என்னன்னா இதோட செல்ஃபிக்கு பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸோட வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இமேஜஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருந்துச்சு, டீடைல்டா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செல்ஃபில பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் 2x வரைக்குமே நீங்க ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். செல்ஃபில வைட் ஆங்கிள் ஓகே, 2x எதுக்கு? வீடியோன்னு பார்க்கும்போது ரியர்ல 4K 60 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். சினிமேட்டிக் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் கூட இருக்கு. ஆனா நீங்க 1080 30 fpsல தான் வந்து எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 fpsல வந்து வீடியோ எடுக்கலாம். வீடியோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது இதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸ், கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்டெபிலைசேஷன் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க அல்ட்ரா ஸ்டெடி மோட ஆன் பண்ணி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா 1080 60 fpsக்கு மாறிடும். சினிமேட்டிக் வீடியோல பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரொம்பவே பூஸ்டடா இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் கூட S24 அல்ட்ரா X100 அளவுக்கு பெட்டரா இல்லங்க. ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த பட்ஜெட்ல தி பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் போன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விவோ பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜெய்ஸ் ஆப்ஷனை இந்த V சீரிஸ்லயே கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. சொல்ல போனா இந்த போன்லயே அதுதாங்க நல்ல விஷயம். அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் போனை நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்தது தி கிரேட் இந்தியன் மொபைல்ஸ். இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா லான்ச் ஆன எல்லா ஸ்மார்ட் போன்ஸும் இருக்கு. ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம அதோட அக்சசரிஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் டிவிஸும் இருக்கு, லேப்டாப்ஸும் இருக்கு. அவங்களோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உண்மையாவே கேமரா மட்டும் தான் நல்லா பண்ணிருக்காங்க. மத்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா சொதப்பி தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பத்தி பார்த்தறலாம். 1.5K ரெசல்யூஷன்ல 120 Hz AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது கர்வ் டிஸ்ப்ளே தான், ஆனா LTPO பேனல் கிடையாது. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நம்ம LTPO பேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பிராண்ட்ஸ் வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த பட்ஜெட்ல வந்து கண்டிப்பா விவோ வந்து கொடுத்திருக்கணும். ஆனா இந்த போன்ல ஸ்மார்ட் ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா 60 to 90 Hz வரைக்கும் தான் போகுது. ரெசல்யூஷனுமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது.
டிஃபால்ட்டாவே 1.5K ரெசல்யூஷன்ல தான் இருக்கும். மற்றபடி டிஸ்பிளேயோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரி இல்ல. கலர் அக்யூரசியுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் பூஸ்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. HDR சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்துலயுமே. அப்புறம் இதுல 2800 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க HDR கண்டென்ட் பார்க்கும்போது மட்டும் தான் அவ்வளவு வரைக்கும் போகும். அவுட்டோர்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1200 நிட்ஸ் வரைக்கும் தான் போகும். 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க லோ பிரைட்னஸ்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது கண்ணுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா வெட் டச் டெக்னாலஜி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால டிஸ்பிளே கொஞ்சம் ஈரமா இருந்தாலும் இல்ல உங்க கை ஈரமா இருந்தாலும் டச் ரெஸ்பான்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த போன்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இல்ல. ஏன்டா டேய் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கறதுல என்னடா வரப்போகுது? இது என்ன 20000 ரூபாய் பட்ஜெட்டாடா? அவன் 20000 ரூபாய் பட்ஜெட்லயே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சோ அதையும் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கும். ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு புரியல. தெரியுது நீ மூடு. இருங்க இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அவுடேட்டடா இருக்குங்க. கொஞ்சமாவது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸா நல்லா டியூன் பண்ணுங்கடா. இதை விடுங்க. 40000 ரூபாய் பட்ஜெட்ல ஹாட் ஆப்ஸ் இருக்கு, ஆட்ஸ் நிறைய புஷ் பண்றாங்க. இதை பத்தி எந்த ஒரு சேனல்லையும் பேசல. அப்படியே பேசினாலும் ஸ்டில் இருக்கு, டிசேபிள் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம்ன்றாங்க. பெரிய சேனல்ல இருக்க நீங்க தாங்க இதை பத்தி பேசணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது, கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. 20000 ரூபாய் பட்ஜெட்ல கிளீனான எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 40000 ரூபாய் பட்ஜெட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இதை பத்தி கொஞ்சமாவது பேசுங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எதுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க? பிராண்ட்ஸை கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஓஎஸ்னு பார்க்கும்போது Android 14 மேல ஃபன் டச் ஓஎஸ் வந்து ரன் ஆகுது. 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40000 ரூபாய் பட்ஜெட்ன்றதுனால இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரணும். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கும்போது அந்த ஸ்கொயர் லைட்டோட பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அந்தமான் ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆகுறதுனால நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த V30ல மட்டும் பாத்தீங்கன்னா பீகா கிரீன்ல மட்டும் கலர் சேஞ்சிங் பேக் வந்து கொடுத்திருக்காங்க. பில்டுன்னு பார்க்கும்போது இங்க வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது விவோ X100ல கொடுத்த ஸ்காட் சென்சேஷன் ஆல்பா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ல ஏஜி கிளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியலங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜிகினா வேலை பார்த்திருக்காங்க. சைட் ஃப்ரேம் அப்படியே மெட்டல்ல கொடுத்த மாதிரியே இருக்குல்ல. நீங்க கையில எடுத்து யூஸ் பண்ணாலுமே அப்படிதான் இருக்கும். ஆனா இது பிளாஸ்டிக் தான். அப்புறம் இதுல IP54க்கான ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. மத்தபடி போன் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்லிம்மா இருக்கு. கையில பிடிச்சி யூஸ் பண்ணவே வந்து நல்லா இருக்கு. பட் நேரமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓவராலா பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு சில இடத்துல சொதப்பி இருந்தாலும் டீசெண்டா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி இங்க 5000 mAh வந்து கொடுத்திருக்காங்க. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி 40ல இருந்து 50 நிமிஷத்துல வந்து நீங்க ஃபுல் சார்ஜும் வந்து பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம 4 வருஷம் வரைக்கும் பேட்டரியோட ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுவும் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 6 Bluetooth 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பழைய ப்ராசஸர் இருக்கிறதுனால 5.4 வந்து சப்போர்ட் கிடையாது. என்னது பழைய ப்ராசஸரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸரை பத்தி பேசுவோம். விவோ V30ல பாத்தீங்கன்னா புது ப்ராசஸர்ன்றதுனால அதுல வந்து உங்களுக்கு 5.4 சப்போர்ட் வந்து கிடைச்சிரும். இதுல ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 5G பேண்ட் தான் கொடுத்திருக்கானுங்க. NFC சப்போர்ட்டும் இல்ல. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு பார்க்கும்போது இங்கேயும் சொதப்பி தான் வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8200 வந்து கொடுத்திருக்காங்க. LPDDR5X RAM டைப்பும் UFS 3. ஸ்டோரேஜ் டைப்பும் இது கூடவே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸருக்கு என்ன ப்ரோ நல்ல ப்ராசஸர் தானே அப்படின்னீங்கன்னா 25000 பட்ஜெட்ல டிமென்சிட்டி 8300 இருக்கிற ஸ்மார்ட் போனே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போனோட விலை என்ன? அது மட்டும் இல்லாம விவோ இந்த ப்ராசஸரை ஒரே சீரீஸ்ல 3வது ஜெனரேஷனா வந்து எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. V27 ப்ரோலயும் அதான் கொடுத்திருந்தாங்க, V29 ப்ரோலயும் அதான் கொடுத்திருந்தாங்க. சரி இப்ப இவங்க விஷயத்துக்கே வருவோம். V29 ப்ரோ லான்ச் ஆகும்போது 8300 வந்து கிடையாது. இப்போ இருக்குல்ல என்னப்போ பழைய ப்ராசஸர்ன்றதுனால பெட்டரா எங்களால ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அதானே ஏன் Qualcommோட Snapdragon 8+ Gen 1 இருக்கு. மீடியாடெக்லயே டிமென்சிட்டி 9200 இருக்கு. இந்த பட்ஜெட்டை தாராளமா யூஸ் பண்ணலாம்ல. கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா V27 Pro V29 Pro அதில் பார்த்தது தான் அதே பெர்ஃபார்மன்ஸ் தான். பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஃபைனலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட 42000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும். V29 Proவோட கேமராவை நல்லா அப்கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. V சீரீஸ்லேயே இந்த டைம் பார்த்தீங்கன்னா Zeiss பிராண்டிங்கோட வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. விவோ X100 விட செல்ஃபி வந்து பெட்டராக இருக்குது. அப்புறம் பில்டு பேட்டரி
பேட்டரின்னு சொல்லிட்டு ஸ்லைட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு விஷயம் பண்ணி V29 Pro விட 2000 ரூபாய் ஜாஸ்தியா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லாவே வந்து சொதப்பி வச்சிருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்ல எனக்கு ஒரு பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் போன் வேணும், அதுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஆப்ஷனே இல்ல, இதுதான் பெஸ்ட். அது மட்டும் இல்லாம விவோ X100 வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்மார்ட் போனை வந்து கன்சிடர் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே போதும் தான் தோணுது. அப்புறம் இந்த போன்ல SoC கொஞ்சம் பவர்ஃபுல்லா கொடுத்துருக்கலாம், ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். புடிங்கிருப்ப. இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த போன்ல இந்த விஷயத்த கொஞ்சம் பெட்டரா எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க.